நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு இடத்துலயாவது தொடர்றதுனாலதான் இயங்குது. அந்த பிரபஞ்ச சக்தி தொடர்றதை நிறுத்திடும் போதுதான் என்னவாயிடுறீங்க? நீங்க பிணமாயிடுறீங்க. மனிதன் பிணமாவதற்கும் பிணம் மனிதனாக இயங்குவதற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு. பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு கீற்று உங்களை தொடும் பொழுது மனிதனாக இயங்குகிறீர்கள், அது விடுபடும் பொழுது பிணமாக இருக்கிறீர்கள். அந்த உயிர்னு சொல்றோம் இல்லையா, ஆன்மான்னு சொல்றோம். உயிர், ஆன்மா, பரமாத்மா, கடவுள் அப்படின்னு நீங்க சொல்ற எல்லாமே அந்த கான்சியஸ்னஸ் தான். அது எந்த இடத்தில் உங்களை தொடுகிறதோ அதுக்கு ஆனந்த கந்தம்னு பேரு. எந்த இடத்துல நீங்க உங்களுடைய உயிரை உணர்கிறீர்கள், ஆழ்ந்து 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 தேடினீங்கன்னா இந்த உடம்புக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு உணர்வுல தான் இந்த உயிரை நீங்க உணர்றீங்க. அந்த இடத்துக்கு போற வழியத்தான் ஆனந்த கந்தம்னு சொல்றோம். ஆனந்த கந்தம்னா மார்புக்கு கீழே வயிற்றுக்கு மேலே இந்த ஏரியாவில் அங்க மனசை வச்சு ஆழ்ந்து தேடினீங்கன்னா தான் அந்த ஆனந்த கந்தம்ங்கிற வேறொரு ஸ்பேஸுக்கு போய் சேருவோம். இந்த உடல் மனம் இரண்டினுடைய உணர்வு நிலையையும் தாண்டிய ஒரு உணர்வு நிலை, அதுதான் ஞானம்னு சொல்றோம், ஆன்மீகம்னு சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம், பிரபஞ்சம்னு சொல்றோம். எல்லாமாவும் சொல்லப்படுறது அந்த நிலை தான். அதை அனுபவபூர்வமாக உங்களுக்குள் நிலையாக நிறுத்துவது எப்படி? அந்த நிறுத்துகின்ற முறைதான் ஆனந்தகந்த தீட்சை. இந்த தீட்சை எடுக்கிறதுனால உங்களால மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட் தான். மெயின் எஃபெக்ட் என்னன்னா, நீங்களே அந்த ஞான நிலையிலே எப்போதும் இருக்க முடியும். அதுதான் மெயின் எஃபெக்ட். நிர்விகல்ப அன்கிளச்சிங் இனிஷியேஷன் கொடுத்த இல்லையா, அதுவே இன்னும் ஒரு ஆழமான நிலையில் செய்யப்படும் பொழுது ஹீலிங் இனிஷியேஷனா மாறுது. அன்கிளச்சிங் இனிஷியேஷன் யூசுவலா அந்த 4வது சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தில் நடக்கும். இந்த ஹீலிங் இனிஷியேஷன் 6வது சரீரம் ஆன்ம சரீரத்தில் நடக்கும். அந்த 7 சரீரங்கள்ல இதுல அடிப்படையா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விதிகள் அப்படிங்கிறது 1-2 தான். வெஜிடேரியன், தண்ணி அடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்ல ஒருவேளை என்னால் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னா உங்களை மட்டும் ஹீல் பண்ற மாதிரி அதை செல்ஃப் ஹீலிங் இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. மற்றவங்களை ஹீல் பண்ற ஹீலிங் உங்களுக்கு வராது. ஏன்னா நான்வெஜ்ஜோ ஆல்கஹாலோ சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த தீட்சைக்கு பிறகு ஒரே ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த சக்தி ஸ்கின் வழியா வெளியில வராது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். முயற்சி பண்ணீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பெரிய பிரச்சனை இல்லைன்னா, நானே நீங்க எத்தனை பேர் நான்வெஜ் விட்டுறீங்கன்னு கேட்டா எல்லாம் கை தூக்குவீங்க. ஆனா வெளியில போய் விட முடியாம தடுமாறி சாப்பிட்டுருவீங்க. அதனாலதான் யூஸ்வலா இந்த மாதிரி கேள்விகள் நானே கேட்காம ஆச்சாரியா விட்டு வச்சு கேட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த நோ சொல்ற ஃப்ரீடம் இருக்கணும். இப்ப நான் கேட்டேன்னா அது ஒரு ப்ரெஷர் தானே, இன்டைரக்டா ஒரு பெரிய ப்ரெஷர் அது. அதனால உடனே என்ன பண்ணுவீங்க, எல்லா கையும் மேல போயிடும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இந்த கேள்வியெல்லாம் அப்புறம் வேணா அடுத்த செஷன்ல கேட்க வைக்கிறேன்.
இந்த இனிஷியேஷனுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றது தான் இங்க பெரிய வேலையே. இன்னைக்கு காலையில மொத்தமே 21 நிமிஷம் தான் உட்காந்தீங்க. அது ஐடென்டிட்டி இல்லாம உட்கார்றது. அப்பவும் பார்த்தா ஒரு 4-5 பேர் தூங்கிட்டு, இந்த பக்கம் ஒரு 4-5 தலை கீழே விழுந்து விழுந்து எழுந்துச்சுது விழும். நான் அந்த மைக்கில் உஃப்னு ஊதுவேன், ஊதின உடனே முடிச்சுக்குவோம். எத்தனை பேர் கேட்டீங்க அந்த மைக்கில் 2-3 தானே உஃப்னு ஊதனது? அது கூட கேட்கலன்னா அப்போ அதுவும் கேட்காம தூங்கிருக்கீங்க. எத்தனை பேர் கேட்கல அது கை தூக்குங்க. அந்த மைக்கில் உஃப்னு ஊதனது 2-3 தானே உஃப். ஆஹா, நீங்களாம் நல்ல நிலையில இருந்திருக்கீங்க. அந்த தூங்குறவங்களை எழுப்புற வேக்கப் கால் தான் அது. அட்லீஸ்ட் ஒரு 2 செஷனாவது தூங்காமல் பாருங்க. முதல்ல வந்து எனக்கு 21 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு அந்த நிர்விகல்ப சமாதி தீட்சைக்கு, அன்கிளச்சிங் இனிஷியேஷனுக்கு. அது வந்து 4வது சரீரம் அளவுக்கு தான் போகும். 6 வரைக்கும் போக முயற்சி பண்ணுவேன். ஆனால் யூஸ்வலாக 4க்கு மேலே போகாது. ஏன்னா அப்போதான் அவ்வளோதான் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. 4 நாளில் வேற எப்படி ப்ரிப்பேர் ஆகுவீங்க. இப்போ ஆனால் ரொம்ப ஆழமாக போக வேண்டி இருக்கும். அதனால எனக்கு 42 நிமிஷமாவது தூங்காம நீங்க உட்காரணும். என்னென்னலாம் பண்ணா 42 நிமிஷம் தூங்காம உட்காருவீங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு தீட்சை கொடுக்க போறது நான். இனிஷியேஷன் இன்னைக்கு இல்ல, ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு. ப்ரிப்பரேஷனே 2 செஷன் வேணும். இனிஷியேஷன் நாளைக்கு தான். யூஸ்வலா ELS இனிஷியேஷன் 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபுல்லா. இன்னும் அந்த ஓத்து எடுக்க வேண்டி இருக்கு, நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தான் எண்டு தான் இனிஷியேஷனு. இன்னையில இருந்தே நிம்மதியா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து காலையில் நாளைக்கு யோகா பண்ணி உடம்ப ஃப்ரெஷ் ஆக்கி ரெடி ஆக்குனீங்கன்னா தான் 42 நிமிஷம் தூங்காம உட்காந்துருப்பீங்க. எனக்கு 2 ஃபுல் சைக்கிள், ஒரு சைக்கிள் 21 நிமிஷம், 2 ஃபுல் சைக்கிள் தூங்காம இருந்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டான ஹீலிங் இனிஷியேஷன் கொடுக்க முடியும். அதாவது அது வந்து ஒரு சர்ஜரி மாதிரி, லிட்டரலா சர்ஜரி மாதிரி தான். புரியுதா? யாராவது நித்யானந்தம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? 8 மணி நேரம் அன்கிளச்சிங்ல உட்கார வைப்பேன். காலையில் அன்கிளச்சிங் உட்கார வச்சுட்டு ஃப்ளைட்டில் மெட்ராஸ் போயிட்டு திரும்பி வந்து அன்கிளச்சிங்ல கண்ணு எடுப்பேன். ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம், மெட்ராஸில் ஒரு ப்ரோக்ராம், அர்ஜென்ட்டான ப்ரோக்ராமு, ஒரு விஐபியோட ப்ரோக்ராமு, கவர்னரோட அப்போ நடந்துட்டு இருந்தது. இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் உங்களை அன்கிளச்சிங்கை போட்டு 8 மணிக்கோ 8:30க்கோ கிளம்பி போய் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஃப்ளைட்லேருந்து வந்து சாயந்தரம் அன்கிளச்சிங் எழுப்பினேன். ஆனால் என்ன, 9 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 10வது நாள் அப்போ சாத்தியம். அப்போல்லாம் 11 நாள் நித்யானந்தம் ப்ரோக்ராமு. எந்திரிக்க வேண்டியதே இல்லாம உட்கார்ந்துருந்தாங்க. ஒரே ஒருத்தர் கூட எந்திரிக்காம உட்கார்ந்துருக்கோன்றதே தெரியாம உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் அந்த நித்யானந்தம் ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் யூனிக்னஸ். எனக்கு நான் உங்களை 8 மணி நேரம்லாம் கேட்கல, 42 நிமிஷம் தான் கேட்குறேன். 42 நிமிஷம் வேணும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. அதாவது அந்த சுவாசம் உள்ள போய் ஒரு இடத்துல திரும்பி வெளியில வரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இப்போ உள்ள போற சுவாசம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் திரும்பி தான் வெளியில வருது இல்லையா? அது எந்த இடம்னு ஆழ்ந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஆனந்த கந்தத்துக்கு போயிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ உள்ள போற சுவாசம் ஏதோ இடத்துல திரும்பி தானே வெளியில வர ஆரம்பிக்கும். உள்ள போற அந்த மூமெண்ட் எந்த இடத்துல வெளியில வர்ற மூமெண்டா திரும்புது. இப்படி போறது எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி திரும்பி இப்படி வர ஆரம்பிக்குது. அது எங்க?
அப்படின்னு ஆழ்ந்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? அந்த ஆனந்த கந்தத்துக்கு உள்ள போறதுக்கான தயாராயிரலாம். அல்டிமேட்டா உங்களாலே பண்ண முடியாது, அது நான் தான் பண்ணி ஆகணும். அடிப்படையான சத்தியம் என்னன்னா, மனிதன் அவனாகவே அடைய முடியாது, அழிக்கப்படதான் வேண்டும். நானாவே அடையலை, எனக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதான் உண்மை. அது நாமளா அடையிறது ஒரு ஸ்டேஜ் தான், நம்ம ப்ரிப்பேர் பண்றது. அதுக்கப்புறம் அது கொடுக்கப்பட்டு தான் ஆகணும். எனக்கும் கொடுக்கப்பட்டு தான், நான் அடையலை. உங்களுக்கும் அதே மாதிரி தான், கொடுக்கப்படதான் வேண்டும். இப்போ ஒருத்தன் 1 ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு 1 கோடி ரூபா பிரைஸ் விழுந்தோடனே என்னாலதான் எனக்கு 1 கோடி ரூபா பிரைஸ் அடிச்சதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா அந்த 1 ரூபாயை செலவு பண்ணி போய் லாட்டரி டிக்கெட் வாங்குறத அவன் தான் பண்ணி ஆகணும். அதான் சுயமுயற்சி. லாட்டரியில பணம் விழுறதான் ஞானம் அடைகிறது. ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா சம்பந்தம் உண்டு. அந்த 1 ரூபா லாட்டரி டிக்கெட்டை வாங்கலைனாலும் 1 கோடி பரிசு விழாது. ஆனா 1 ரூபா செலவு பண்ணி லாட்டரி டிக்கெட் வாங்கினதால் தான் 1 கோடி விழுந்ததுன்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா எத்தனை பேர் வாங்கிட்டு விழாம உட்காந்துருக்கான்ல. ஞானம் அடைகிறதும் அப்படிதான். உழைப்பாலும் கிடையாது, உழைப்பு இல்லாமலும் கிடையாது, உழைப்பு இல்லாமலும் முடியாது. 1 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கினா தானே முடியும். இல்ல டிக்கெட்டும் அப்படியே காத்துல அடிச்சிருந்து வாயில வந்து உட்காரும், அதை நாம எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்கேயும் அதே மாதிரிதான். நம்முடைய முயற்சி, குருவின் கிருபை, 2 சேர்ந்துதான் அது நடக்கும். மனிதனால் அவனாகவே அடைந்து விட முடியாது, அழிக்கத்தான் பட வேண்டும். அது எப்படி அழிக்கப்பட வேண்டும்ங்கிறத இப்ப நம்ம பார்த்தாகணும். அதுக்காக தயார் பண்றதுதான் இது அத்தனையும். ஒரு 3-4 விதங்களில் உங்களை தயார் பண்ணலாம். நானே கிளாஸ் எடுத்தேன்னா நடக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க இப்போ டீச்சர்ஸ் எடுத்தாங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த டிஃபைனட் டெக்னிக் வச்சு எடுப்பாங்க. இப்போ சாமி கிளாஸ் எடுக்கிறதுனால நீங்களாம் ஏற்கனவே என்ன பண்ணி முடிச்சிட்டீங்க, என்ன லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்றேன், அப்டேட் பண்ணிடுறேன். அப்ப இனிஷியேஷன் டெப்தா இருக்கும், ஆழமா இருக்கும். அதனால அவங்க கிளாஸ் எடுக்காதது உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம். ஒரு 10 நிமிஷத்துல மூக்கை கிளீன் பண்ணிடுறீங்களா? ஏன்னா இப்ப நீங்க பிராணாயாமம் பண்ண போறது இல்ல, ஆனா சுவாசம் எங்க போய் திரும்புதுன்னு தான் பார்க்க போறீங்க. நல்லா ஆழமா கேளுங்க. இந்த சுவாசம் 80% ஒரு மூக்குல போகும், 20% இன்னொரு மூக்கு வழியா உள்ள போகும். அப்படித்தான் போகும். பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா ரெண்டும் ஈக்குவலா போகாது. அந்த மெயின் சுவாசம் தான் 80%. அது எந்த மூக்கு வழியா வெளியில போகுது, எந்த மூக்கு வழியா உள்ள போகுது. உள்ள போனதும் அப்படியே அது உடம்புக்குள்ள போகும். எந்த இடத்துல டேர்ன் எடுத்து வெளியில வர ஆரம்பிக்குது, அதை ஆழ்ந்து கவனிங்க. எத்தனை பேருக்கு புரியல? கை தூக்குங்க. எல்லாருக்குமே புரியுது. ட்ரை பண்ணலாமா? ஆழ்ந்து கவனிச்சு இப்போ கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எதுல ஜாஸ்தி போகுது, எதுல ஜாஸ்தி கம்மியா போகுதுன்னு. அதான் சிலர் ரைட்டு சிலர் லெஃப்ட் இருக்கும். புரியுதா? போய் எங்க டேர்ன் எடுத்து வெளியில வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த டேர்ன் எடுக்கிற பாயிண்ட் தான் ஆனந்த கந்தம். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். எங்கு சுவாசம் திரும்புகிறதென்று ஆழ்ந்து பாருங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம்
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् 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 परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् 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 परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् வேண்டிய ஒரு மெட்டீரியல். இது ஒரு முழுமையான இந்த ஹீலர்ஸ் இனிஷியேஷனுக்கான கைடு. ஆனால் இப்போ நான் கிளாஸாக இதை மொத்தமாக எடுக்கலை, ஏன்னா இது மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் அப்புறமா படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது.
நான் வந்து நேரடியா அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் சொன்ன மாதிரி இப்ப அந்த எசன்ஸா இனிஷியேஷன் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புறேன். அந்த இனிஷியேஷனுக்கான ப்ராசஸ் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ இந்த நீங்கள் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண ப்ராசஸில் எத்தனை பேரால அந்த உள்ளுக்குள்ள போற அந்த பிராணன் டேர்ன் எடுக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது? அது ஒரு வைப்ரண்டான ஒரு ஸ்பேஸா இருக்கும். எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடிஞ்சது? அடுத்தது ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மூக்கினுடைய நுனி மீது கவனத்தை வைத்து சொல்லுங்க. என்ன என்ன கேக்குறீங்க? நித்யானந்த சுவாமிஜி, லாஸ்ட்ல வந்து நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சுவாசிக்க எனக்கு வந்து உடம்பு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி, எங்க இருக்கிறோன்னே தெரியாம உடம்பு பத்தி அவேர்னஸே இல்லாம இருக்கிறது நல்லது. அது ஆனந்த கந்தத்துக்கோட ஆனந்த கந்தத்தை நோக்கி டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். நல்லதுதான். அதோட என் கால் வந்து வஜ்ராசனம் போட முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்க சாமி, அது இப்போ ஹீல் ஆயிருக்கு சாமிஜி. நல்லது, நன்றி சாமி. அடுத்த ப்ராசஸ் இது காற்றின் போக்கு சார்ந்ததா இல்லாம சக்தியின் போக்கு. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. காத்து உள்ள போச்சுன்னா உள்ள போன உடனே வளைஞ்சி கீழே போக ஆரம்பிச்சிடும். லங்ஸுக்கு தான் போய் ஆகணும். ஏர் வந்து இங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப டர்ன் எடுத்து வெளியில வரும். ஆனா காத்தோட சேர்ந்து போற எனர்ஜி என்ன பண்ணும்னா அங்கேக்கு போய் டர்ன் எடுக்கும். நீங்க காத்து மட்டும் உள்வாங்கிறது இல்ல, 3 விஷயத்தை உள்வாங்கறீங்க. காத்துக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன், இது ரெண்டும் கீழே போகும். இப்படி உள்ள போனோடனே ஆக்சிஜனுக்கு எல்லாம் ரெண்டும் என்ன எங்க போகும்? லங்ஸுக்கு போகும். ஆனா அது கூடயே சேர்ந்து எனர்ஜியும் உள்ள வாங்குறீங்க. அது பேர் தான் பிராணன். அந்த பிராணன் வந்து லங்ஸுக்கு போகாது, நேரா ஆங்ஞைக்கு போகும். போய் இப்படி டர்ன் ஆகி இப்படி வெளியே வரும். அதனால இப்ப என்ன பண்ணுங்க, மூக்கின் நுனியிலே கவனத்தை ஒன்றாக்கி சுவாசம் இப்படி போய் இப்படி டர்ன் ஆகி வர்றத அதை கவனிங்க. எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? புரியாதவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க, இன்னொரு ரிப்பீட் பண்றேன். நல்லா ஆழமா கேளுங்க. காத்து உங்களுக்குள்ள போகும்போது நேச்சுரலா காத்து எங்க தான் போய் ஆகணும்? லங்ஸுக்கு தான் போய் ஆகணும். அப்ப இப்படி போய் உள்ள போய் டர்ன் எடுத்து வெளியில வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆனா காத்தோட சேர்ந்து ஒரு பிராணன்ற எனர்ஜி நீங்க உள்வாங்குறீங்க. அது என்ன ஆகும்? அது போய் ஆங்ஞைக்கு போயிட்டு டர்ன் எடுத்து இப்படி கீழே வரும். எனர்ஜி வந்து நேரா மேலதான் போகும். அங்க போன உடனே உடம்போட பாகமா மாறிட்டு டயர்ட்னஸ் தான் மூக்கு வழியா வெளியில வரும். டயர்ட்னஸ் லேக் ஆஃப் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. அது இது வழியா வெளியில வரும். கண்டுபிடிக்க முடியும். இப்ப அதுதான் பண்ண சொல்றேன். ஒரு வழியா அந்த உள்ள போறத நேரா அது இப்ப வந்து கீழே போய் எங்க தொட்டுட்டு வெளியில வருதுன்னு கவனிச்சிருப்பீங்க. இப்ப மேல போய் எங்க தொட்டுட்டு வெளியில வருதுன்னு கவனிங்க. ரொம்ப சூக்ஷ்மமானதை நான் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா அந்த 3வது கண் வந்து வின்னு தெரிக்கும். அங்க போய் தான் டர்ன் ஆகி திரும்பி வரும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியாதவங்க கை தூக்குங்களேன். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். செஞ்சிடலாமா? கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். ஓம் நித்யானந்த
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ரிலாக்ஸ். மெதுவாக, மிக மெதுவாக கண்களை திறக்கலாம்.